நான் ஜாக்கி சேகர் கதைப்போமா சேனலுக்காக டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு விஷயத்தை பிஜேபி அரசாங்கம் பண்ணிச்சு. ஒன்றியத்தில் பாராளுமன்றத்தை அவங்க கட்டும்போதே என்ன பண்ணாங்கன்னா 850 சீட்டு வச்சு கட்டினாங்க. இந்த 850 சீட்டு வச்சு கட்டும்போதே ஏன்பா ஏற்கனவே 543 தான் இருக்குது, எதுக்கு இந்த 850 சீட்டு வச்சு இவங்க கட்டுறாங்கன்றதை ஏற்கனவே நம்ம ஸ்மெல் பண்ண ஆரம்பித்து அதற்கான விஷயங்களை ஓரளவுக்கு இப்படி தான் வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணோம். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2023 இப்படியான ஒரு விஷயத்தில் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய, அதாவது தென்னகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு ஒரு விஷயத்தையும் பண்ணார். இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியும் இன்றைக்கி டீலிமிட்டேஷன் உள்ளார எட்டுன்னு வந்திருக்காங்க. உண்மையிலே இந்த எம்பிக்கள் வச்சு அவங்க என்ன பண்ணலான்னு நினச்சாங்க, எதற்காக ஒரு எலெக்ஷன் ஃபீவரில் எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்பொழுது இந்த பில்லை பாஸ் பண்ணுன்றதுக்காக பாராளுமன்றத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். பிஜேபி எப்பயுமே பொய் பிரச்சாரத்தில் அவங்க அடிச்சிக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு என்னங்க இந்த பட்ஜெட்டில் நடுத்தர மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு ஓ அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். எதுக்குமே டேட்டாவே இருக்காது, எல்லாத்தையுமே அவசர அவசரமாக பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, ஆட்சி அதிகாரம் இருக்குது, மக்களுடைய செல்வாக்கு இருக்குது. மிக முக்கியமாக மத்திய பிரதேஷ், ஹரியானா, பீகார், ராஜஸ்தான் இந்த 4 ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு நிறையவே இருக்குது. அதனால தான் வாரணாசியில் பஸ்ஸே இல்லைன்ட்டு இன்றைக்கி கூட நிறைய யூடியூபர்ஸ் போய் பார்த்துட்டு பஸ்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது, என்ன கை ரிக்ஷாவே இன்னும் வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க அப்படின்ற வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதே வடநாட்டிலேருந்து ஒருத்தர் திருச்சி பஸ் ஸ்டாண்டை பார்த்துட்டு, ஏண்டா அதாவது சென்னை பஸ் ஸ்டாண்ட் அப்படி இருந்தால் கூட பரவாயில்லடா, திருச்சி அதாவது உள்ளார இருக்கக்கூடிய இன்னொரு நகரம், அந்த நகரத்தினுடைய பஸ் ஸ்டாண்டே இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அப்போ தமிழ்நாட்டு வாசிகள் எப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு அவர் இந்தியில் நம்மளை பற்றி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸு, இன்ஃப்ளூயன்சர்லாம் ஸ்டாலினை புகழ்ந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் அல்ல, 11 ஆண்டு கால வரலாற்றில் பிஜேபி முதன்முறையாக இந்த பில்லில் தோற்று போய் அசிங்கப்பட்டிருக்காங்க. அதை தான் நம்ம ஸ்மெல் பண்ண போகிறோம். ரைட், இது எதனால் இதை செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுடைய டார்கெட்டு இந்த 4 மாநிலங்கள், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசம், பீகார், ஹரியானா, இந்த மாதிரியான ஸ்டேட்டில் அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கும், ஏன்னா இந்த கலவரத்தில் கூட இப்போ ஒருத்தர் ஃபோட்டோலாம் இப்படி பண்ணிட்டு இருந்தார், ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த தோழர் போல இருக்கவர். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அவருடைய ஃபோட்டோலாம் அப்போ வைரல் ஆச்சு. பிஜேபி கலவரம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இந்துக்களே காக்க வாருங்கள், இது முஸ்லீம்களுக்கு எதிராக போராட்டத்தின் போது இருந்தவர். இன்றைக்கி நான் ஒரு ஐயராக இருந்தால் கூட நான் இந்நேரம் ஒரு முதலமைச்சராக இருப்பேன், நான் தலித்தாக இருக்கிறேன், என்னாலாம் அப்படி ஆகவே முடியாது, என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, தயவு செய்து என்ன அவங்க ஏதாவது கலவரம் சொன்னாங்கன்னா நீங்கள் செய்ய போகாதீங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அவர் இத்தனை வருஷம் கழித்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாது, கலவரத்தில் முன்னணியில் ஈடுபட்ட அவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கார். அப்போ போக போக உங்களுக்கு புரியுது இல்லை, ஆனால் எங்களுக்கு பகுத்தறிவின் மூலமாக எங்களுடைய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், கலைஞர், அதன் பிறகு இன்றைக்கி மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் அதை செஞ்சு எங்களை ஏற்கனவே எங்களை தயார்படுத்தி வச்சுட்டாங்க. அதனால் உங்கள் பம்மாத்தி இங்கே பறிக்கவே இல்லை. அப்போ புறவாசல் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு அந்த டீலிமிட்டேஷனும் ஒன்று எட்டு வந்தீங்கன்னு வச்சுக்காங்களேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு 10 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்க, ஊடகங்கள்லாம் உங்களை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டுறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எசப்பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இந்த டீலிமிட்டேஷனை ஏன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் புதிய பாராளுமன்றம் கட்டும்போது இதுலேயே ஒன்றும் கிழிக்கலையே, அங்கே போய் என்ன கிழிக்க போகிறீங்கன்னும் போது தான் அவங்க 850 சீட்டை எடுத்து பிரம்மாண்டமாக கட்டி வைக்கும்போது தான் புரிஞ்சுது இதில் ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்கிறது அப்படின்றது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எம்பிக்கான பவரே கிடையாது. ஏன்னா கார்த்தி சிதம்பரத்தினுடைய அந்த பேட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். 5 கோடி ரூபா கொடுப்பானுங்க, தொகுதி நலத்துக்குன்னு 5 கோடி ரூபா கொடுப்பாங்க. மற்றபடி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு எம்எல்ஏவுக்கு இருக்கிற பவர் கூட எம்பிக்கு கிடையாது. புரியுதுங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு எம்பிக்கு 12 நிமிஷம் கொடுப்பாங்க, அதில் என் தொகுதியினுடைய பிரச்சனையை நான் பேச முடியும், அவ்வளோதான். ஆனால் ஒரு எம்பிக்கே 12 நிமிஷம் தான், 543 சீட்டுக்கே இவ்வளோ நேரம்னா அப்போ 850 சீட்டுக்கு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ எதுக்கு இந்த 850 சீட்டுக்கு இவங்க பண்ணணும்?
அதுவும் மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பின்படி நீங்கள் பண்ணணும்னா அதுக்கு வந்து நீங்கள் இப்போ இருக்கிற மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இருக்கிற கணக்கில் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்து 2011 அந்த மாதிரியான கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து கதை எடுத்து வரீங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை செய்கிறதுல எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஒரு ஓப்பனான விவாதத்துக்கு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ராஜா கூட அழகாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. நீங்கள் வந்து டீலிமிட்டேஷன் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த ஆட்சியும் இல்லையா, விவாதத்துக்கு எடுத்துட்டு வாங்க. எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அவனும் துண்டக்கான துணியக்கானு போய் ஓடிட்டு இருக்கான் வாக்கு சேகரிக்க. இந்த நேரத்தில் நீங்கள் பார்லிமெண்ட்டை கூட்டி இருக்கிறவங்களாம் தூக்கி அங்கே டெல்லிக்கு வர வச்சுருக்கீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற பில்லையே எரிச்சு போட்டு இந்த மாதிரி இதை மட்டும் பாஸ் பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேறு, 50-60 திமுகவை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றாரு. அந்தளவு ஒரு ஆக்ரோஷமாக பண்ணதுமே இவங்க கலகலத்து போனாங்க, விலவெலத்து போனாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 850 எம்பிக்களை இவங்க ஏன் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய குடைச்சலை வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா திமுக மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு. இப்போ அவங்கள அடிக்கணும் அப்படின்னா, இல்லை ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா, தென்னக மக்களினுடைய அங்கீகாரம் இல்லாமல் அவங்க இருக்கிற அந்த 4 ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த 4 ஸ்டேட்டு எம்பிக்களை வச்சுக்கிட்டே இவங்க வந்து பில்லை பாஸ் பண்ண முடியும். அதற்காகத்தான் அவங்க அந்த விஷயத்தையே பண்ணாங்க. மற்றபடி இவங்க வந்து பெண்கள் இடஒதுக்கீடு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அது குறித்தான எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா பாலியல் குற்ற வழக்குகளை இருக்கிறவங்களே விடுதலை பண்ணிவிட்டு அவங்களுக்கே வந்து சீட்டு கொடுத்து அவங்களுக்காகவே கட்சி போராடும், செய்யும், எல்லாமே செய்யும். இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் யார் வந்து அவங்க. அதனால தான் வந்து அந்த கட்சிக்கு வந்து வேறு பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த விஷயத்தை அவங்க செய்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே என்னென்னா, ஏதாவது இந்த தென்னக எம்பிக்களுடைய எண்ணிக்கை இல்லாமலேயே அவருடைய எம்பிக்களுடைய ஓட்டை வச்சே அவங்க பாஸ் பண்ணிடலாம், பில்லை பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, தென்னகத்திலேருந்து நீங்கள் எந்த ஒரு கோரிக்கையுமே நீங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய ஆதரவுகள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்கவே முடியும். ஒரு அணைக்கட்டத்திலேருந்து, ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்திலேருந்து, ஒரு விமான நிலைய விரிவாக்கத்திலேருந்து எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட போய் நிற்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனைக்கும் ஒரே ஒரு மொழி தான் அவங்க பேசுகிறாங்க. மும்மொழின்னு வந்து நம்மளுக்கு ஒன்றா பாடம் எடுப்பாங்க. ஆனால் இந்நேரம் அவங்க இங்கிலீஷ் கற்றுக்கலாம் இல்லையா? உன் தாய்மொழி என்ன ஹிந்தி, அடுத்தது இணைப்பு மொழிக்கு இங்கிலீஷு, அப்புறம் நீ என்ன கற்றுக்கணும், வேறு ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கணும். ஒன்று குஜராத்து கற்றுக்கோ, இல்லை பீகாரி கற்றுக்கோ, பெங்காலி கற்றுக்கோ, ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்ல. இன்னைய வரையிலும் ஒரே மொழி தான் பேசிட்டு இருக்கான். இதில் வந்து என்ன அவனும் ஏஐ தொழில்நுட்பம் படிக்கிறது, ஆங்கிலத்தை படித்து எங்கெங்கே போயிட்டுருக்கான் உலகத்தில் எல்லா ஊருக்கும். அமித்ஷா என்ன சொல்கிறேன்னா, ஆங்கிலம் பேசுகிறது வந்து ரொம்ப தப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்படி குஜராத்திகள் வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி, குஜராத் பெரிய நகரம், தொழில் நகரம், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க 12% பேர் இன்னமும் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம படிப்படியாக குறைச்சி 1% எட்டுன்னு வந்து வச்சுட்ருக்கோம். அப்போ எந்த மாடல் சிறப்பானது? பணக்காரன் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான், எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறான். படிப்பறிவு இல்லைன்றதுனால கூலி வேலைகளும் கூலி தொழிலாளர்களும் நிறைந்திருக்கிறாங்க. அதுதான் முக்கிய காரணம். இது மட்டும் கிடையாது, இவங்க இந்த 11 ஆண்டு 12 ஆண்டு கால ஆட்சியில் என்ன ஆச்சுன்னா, எல்லா ஊர்லேயும் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்தியாவே திரும்பி பார்க்கும், உலகமே திரும்பி பார்க்கலாம் சொல்லி கிரியேற்றி விட்டு, இந்த பிள்ளையார் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன்ட்டு மற்ற நாடுகளுக்கு போய் அங்கே இவங்க வந்து இந்த மாதிரி கல்ச்சர் தான் வந்து பெருசுன்ற மாதிரி பண்ணி, அவங்க உங்கள் கல்ச்சர் எதுக்குடா நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஹெசிடேட் ஆகி கனடாவிலேருந்து எல்லா ஊரும், இங்கிலாந்து, எல்லா இடத்துலையும் முக்கியமாக வந்து இந்த பானை துப்பி வச்சிருக்கானுங்களே இங்கிலாந்தில், அதில் அவன் இங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு குஜராத்தில் தான் எழுதி வச்சுருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து இந்த இடத்துல வந்து உள்ளார வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து உலகமெங்கும் வந்து இருக்கிற மதிப்புலாம் வந்து குறைஞ்சி போயிட்டே இருக்குது. இந்த லட்சணத்தில் இவங்க வந்து ஒன் இண்டியா, ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ்னு இவங்க எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் இந்தியா வந்து அப்படி கிடையாது. இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியா. ஸோ இந்த எம்பிக்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கு மிக முக்கிய காரணமே என்னென்னா, அவங்க பில் பாஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து தென்னக மக்களும் திமுகவும் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அதனால தான் வந்து அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து அவசரமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து இவங்க வர்றதுக்கு வந்து கஷ்டம். ஏன்னா இப்பொழுதே இந்த தோல்வி முகம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் கிடையாது, அதாவது டெல்லிக்கு வந்து எப்பயுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றதை வந்து ராஜா கூட சொல்லியிருந்தார் அந்த ஒரு விவாதத்தில். நீங்கள் ஒன்றா பாருங்கள், இந்த 2026 எலெக்ஷன் நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் டெல்லி எங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் மென்டாலிட்டியை வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு. எம்பிக்களுக்கு வந்து பவரே இல்லைன்னும் போது அதை அதிகப்படியாக்கி, அதுவும் ஒரு எம்பி பேசுறதுக்கு ஒரு 12 நிமிஷம் போது 850 எம்பிக்கள் பேசி அவங்களோட குறைகளை இவங்க எப்படி வந்து உள்வாங்குவாங்க?
இத்தனைக்கும் அவங்க வந்து அது வந்து பெரிய அவங்களுக்கு வந்து பாதகம் தான் அது. 4 சீட்டு வந்து தோற்று போனாலும் சரி, யோசிச்சு பாருங்கள். ஒன்றா நீங்கள் வந்து பார்க்குறதுக்கும் ஒரே ஏரியாவில் 5 பேர் இருந்து அதில் வந்து 3 பேர் தோற்று போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. பட் இருந்தால் அவங்க டீலிமிட்டேஷன் எடுத்துகிட்டு வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் தென்னகத்தினுடைய சப்போர்ட்டே இல்லாமல் நம்மளை வட மாநிலத்தில் இருக்கிற எம்பிக்களை வச்சே நம்ம வந்து மஞ்சா குளிச்சலாம் நினச்சாங்க. அதுக்கு வந்து முக ஸ்டாலின் தடை போட்டுட்டார், தோற்றும் போயிட்டாங்க. இதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு விஷயம். அதை தான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இந்த பெண்கள் மசோதாவை வந்து இவங்க வந்து தோக்கடிச்சிட்டாங்கன்ற விஷயமே எதுக்குன்னா, ஏன்னா பெண்கள் வந்து ஓட்டுக்கள் வந்து இவங்களுக்கு எதிராக திரும்புன்றதுக்காக. ஆனால் 2023 புதிய பார்லிமெண்ட் கட்டி அதிலே வந்து பெண்கள் மசோதாவுக்கு வந்து ஒருமனதாக எல்லா எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து வந்து அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடஒதுக்கீட்டுக்கான விஷயத்தை இன்னும் அமல்படுத்தாமல் இருக்கிறாங்க. 543 வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு நீங்கள் கொடுக்க முடியாது உங்களால். 850 தான் நீங்கள் கொடுப்பீங்களா? அந்த 850 கொடுக்குறது எதுக்குன்னா, நான் அதே சீட்டில் உட்காந்துக்குவேன். எக்ஸ்ட்ரா வர சீட்டு ஒரு 350 இருக்குல்ல, அதில் கொஞ்சம் பெண்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துக்குவேன் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ 543 பிடுங்கினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த விஷயந்தான் வந்து கடுன்னு வந்து ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ரொம்ப வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் இங்கே நடந்த விஷயம். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை வந்து பின்னங்களை தெரியப்படுத்துங்க. முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து கர்ஜிக்கலைன்னா இந்த விஷயம் வந்து வேறு மாதிரி போயிருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து திரும்பவும் நம்ம உரிமைகளை காக்க எப்படியா இருந்தாலும் அவர் தான் வந்து ஆட்சிக்கு வரணும். அப்போ தான் தமிழ்நாடுடைய உரிமைகள் காக்கப்படும். நல்ல பழுத்த அரசியல்வாதி, முக்கியமாக அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதின்ற போது அவர் தான் நம்மளை வந்து வழிநடத்துறதுக்கு சரியான ஆள் அப்படின்றது நிரூபிச்சிருக்கார், டேட்டாவோட நிரூபிச்சிருக்கார். அதனால் வந்து நாம் அவரையே ஆட்சி பொறுப்பில் அமைத்து நம்மளுடைய உரிமைகளை காக்க அவரே வந்து திரும்பவும் ஆட்சி பொறுப்புக்கு எடுத்துகிட்டு வரணும். அதற்காக திமுகவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்றது தான் நம்ம வெளிப்படையாக சொல்கிற ஒரு விஷயம். ஸோ வேறு என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.